ஹாய் மக்களே, நம்பிக்கை அப்படிங்கிறத நமக்கு பக்கபலமாக வச்சுட்டு முயற்சி செய்தால் இந்த இமயத்தை கூட எட்ட முடியலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இன்னைக்கு ஒரு வரலாற்று வெற்றி பெற்றிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பேச போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது எவ்வளவு நாள் கழித்து யோசிச்சு பாருங்களேன், ஒரு சச்சின், ஒரு டிராவிட், லக்ஷ்மன் இந்த மாதிரியான பிளேயர்கள் இல்லாமல் இந்தியா எத்தனை மேட்சஸ்கள் விளையாண்டுருக்கு. கண்டிப்பாக விரல் விட்டு எண்ணக்கூடிய மேட்ச்கள் தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு இப்போத்த ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா விராட் கோலி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 1 ரேங்க்டு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் ரேங்கிங் கண்டால் அப்படிப்பட்ட பிளேயர், அதாவது இந்தியா கேப்டன் இல்லாமல் ஆஸ்திரேலியா மண்ணில் அகைன்ஸ்ட் ஒரு ஸ்மித்து, லேபுஷைன் அந்த மாதிரி ஸ்டார்க் இந்த மாதிரி பவுலிங் அட்டாக்கில் நம்ம இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதில் நீங்கள் நல்லா நோட்டிஃபை பண்ணி பார்க்கணும். எப்பவுமே இந்தியா டீம் மேட்ச் விளையாண்டுதுன்னா ஒரு பிக் நேம்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த மேட்ச்சில் பாருங்களேன், ஒரு 60-70 டெஸ்ட் தான் விளையாண்டுருக்காங்க. நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்துருப்போம் ஒரு 150 டெஸ்ட், 160 டெஸ்ட் அந்த மாதிரியான மேட்ச் வந்து பார்த்தா ஃபுல்லாக விளையாண்டுருப்பாங்க. அந்த பிளேயர்ஸ் தான் நம்ம இந்தியா டீமில் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தா செமையாக போயிட்டு இருக்கு. பிகாஸ் கிரிக்கெட்டில் நம்ம எல்லாத்துலேயுமே வந்து டிரான்சிஷன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் எதுனா வெஸ்ட் இண்டீஸ் டீம் தான். ஒன்ஸ் ஒரு 70s 80sலாம் இந்த கிரிக்கெட் உலகத்தையே டாமினேட் பண்ணிட்டு இருந்தது வெஸ்ட் இண்டீஸ் தான். ஆனால் அந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறது சரியாக இல்லாதனால இன்னைக்கு பாருங்கள், வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம் இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு 10 வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் தான் போயிட்டு இருந்தது. ஸோ அவங்களும் பில்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா டீம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யோசனை இருக்கும். விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரஹானே, புஜாரா இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்கூட பார்க்க முடியுது யங்ஸ்டர்ஸ் எப்படி வந்து ஸ்டெப் அப் பண்ணி நமக்கு விளையாண்டு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ எக்ஸாம்பிள் இந்த மேட்சை பார்த்தோம்னா ஒரு கில் ஆகட்டும், இல்லை ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பும்ரா ஆகட்டும், இல்லை நம்ம சிராஜ் ஆகட்டும், எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபேபுலஸான விக்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக் மேட்ச் தான். ஏன்னா ஒரு 36 ரன்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம ஓவர்சீஸில் போய் தோத்துட்டோம்னா கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து சுத்தமாக டவுனாக தான் இருக்கும். அதெல்லாம் ஃபர்கெட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் நல்லா பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி இந்த விக்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக பேசப்படும். அண்ட் ரஹானே கண்டிப்பாக வந்து ரஹானே கேப்டன்சி பற்றி பேசி ஆகணும். முன்னாடியே 2 மேட்ச் கேப்டன்சி பண்ணியிருக்காரு, ஆனால் அது இந்தியாவில். ஸோ எப்பவுமே இந்தியாவில் விளையாடுறது வேற, லைக் ஃபாரினில் விளையாடுறது வேற. பட் விராட் கோலி நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் என்ன சொல்லுவார், எல்லா பக்கம் ஒன்று தான் அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் ஃபன்னுக்கு சொன்னேன். ஸோ கண்டிப்பாக அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஆகட்டும், இல்லை நம்மளுடைய பேசர்ஸ், இல்லை பேட்ஸ்மேன்ஸ் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ கம்மிங் பேக் டு எம்சிஜி, அதாவது மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட். நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக டேடி 100 150+ அந்த மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் இது பேட்ஸ்மேனோட ஃபால்ட்டா இல்லை பவுலிங் நல்லா இருந்துச்சா அந்த மாதிரி லைக் நம்ம திங்க் பண்ணணும். கண்டிப்பாக ஒரே ஒரு பேட்ஸ்மேன் வந்து 100 அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் மேட்ச் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பாருங்க. அண்ட் ஆஸ் அ ஹோம் டீம் ஆஸ்திரேலியா ஒரு 50 கூட இந்த மேட்ச்சில் யாரும் அடிக்கல. ஸோ இந்தியாவோட பவுலிங் அட்டாக் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. ஒரு கடைசி 3 வருஷமா இந்தியா 20 விக்கெட் எல்லா மேட்ச்லையும் வந்து எடுத்துடுறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 20 விக்கெட்டுமே எடுத்து தோத்த மேட்சும் இருக்கு, அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு 20 விக்கெட் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் போய் எடுத்துட்டாலே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிக்கும். அண்ட் பேட்ஸ்மேன் என்ன பேட்ஸ்மேன் அப்படின்னு நிறுத்துறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ போன மேட்ச் வந்து ஒரு 36 ரன்ல ஆல் அவுட் ஆயிட்டு இந்த மேட்ச் என்ன மாதிரி இருக்க போது, விராட் கோலி லெஸ் இந்தியன் டீம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ல இருந்தாங்க இந்தியாவால் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதான்னு. அதுக்கு எல்லாம் எல்லாரும் வாயும் இப்படி வைக்கிற மாதிரி அஜிங்கியா ரஹானே, அதாவது அவர் ஃப்ரண்ட் புட்டில் அவ்வளோ நல்லா ஆடினது மட்டும் இல்லாமல் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் ஆஸ் அ கேப்டனா பர்ஃபெக்ட் இன்னிங்ஸ். பட் ஸ்டில் அவர் சொல்லியிருக்காரு லார்ட்ஸில் என்னுடைய 100 தான் வந்து பார்த்தா ஸ்டில் என்னோட பெஸ்ட் அப்படின்ட்டு. எத்தனை பேருக்கு தெரியும், ரஹானே வந்து 2013 இந்தியா டீமுக்கு வரும்போது டெல்லி டெஸ்ட் 4வது டெஸ்ட் அன்னத்தன்னைக்கு அவர் ஸ்பின் அந்த அளவுக்கு ஆடல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோனி அவரை கொண்டு போய் சவுத் ஆப்பிரிக்காவில் ஆட விட்டாங்க. ஒரு 96 ரன் அடிச்சாரு. 100 அடிப்பார்னு எதிர்பார்த்தோம், பட் அடிக்க முடியல, அவுட் ஆயிட்டார், போல்ட் ஆயிட்டார் டர்பன்ல. ஸோ அந்த இடத்துல அவருக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தில் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. சோடஸ் இங்கிலாந்து இன்னைக்கு வரைக்கும் இங்கிலாந்தில் லார்ட்ஸில் செஞ்சுரி அடிச்ச ஒரு கடைசி டெக்கேட்ல வந்து பார்த்தீங்கன்னா லைக் ராகுல் டிராவிட் இருக்காரு, அதுக்கப்புறம் ரஹானே தான். ஆக்சுவலி லார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப் இருக்கு அந்த பிச்சில். ஸோ நம்ம
விளையாடுறது அந்த அளவுக்கு வந்து பார்த்தா ஈஸி கிடையாது. பட் ரஹானே அந்த இன்னிங்ஸ் ஒரு 6 அடிப்பார் ஆண்டர்சன் பால் ஸ்டேட்டில், வேற லெவல் ஷாட்டுங்க. இன்னைக்கு வரைக்கும் கண்ணுக்குள்ளுக்குது அந்த ஒரு லார்ட்ஸ் லைக் அவருடைய 100 அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டியதில்லை, ஓவர்சீஸ்னா ஓகே ரஹானே ப்ளே பண்ணுவார் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. பட் ஸ்டில் சொன்ன மாதிரி போன பாக்ஸிங் டே, அதாவது 2014 பாக்ஸிங் டேல விராட் கோலியும் ரஹானேயும் செமையாக ப்ளே பண்ணி அங்கேயும் ஒரு டேடி 100 அடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொஷின், ஏன் இந்தியாவில் ரஹானே ப்ளே பண்ண மாட்டாரா அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் வாயை அடைக்கிற மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவோட 4வது டெஸ்ட்டில் ட்வின் சென்ச்சுரிஸ், ஐ திங்க் டெல்லியில் அந்த டிவிலியர்ஸ் வந்து ஒரு 247 பாலுக்கு 45 அந்த மாதிரிலாம், அந்த ஒரு 230 பாலுக்கு 25 அந்த மாதிரி அடிப்பாங்க பாருங்க இல்லையா. அந்த டெஸ்ட் மேட்ச்சில் ட்வின் சென்ச்சுரிஸ் அடித்தார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த ஒரு சீரீஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு ப்ளே பண்ணி கொடுத்தாரு ஆஸ் அ பேட்ஸ்மேனா. ஸோ அப்படி வந்து நம்ம லைக் நம்ம ஊர்லேயும் வந்து பார்த்தா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஈவன் இண்டோரில் வந்து ஒரு 189 நினைக்கிறேன் நியூசிலாந்தோட 2016. ஸோ அதுவும் அடிச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஓவர்சீஸ் கண்டிப்பாக ரஹானே பெருசாக பேசியிருப்பாங்க. 1 or 2 இயர்ஸில் 100s அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வரல. ஒரு 80, ஐ திங்க் போன டைம் 2018 MCGயில் 80 அடிச்சார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏதோ சம்திங் தான் அடிச்சுட்டு இருந்தாரு. ஆனால் இன்னைக்கு ஆஸ் அ கேப்டனா வேற லெவல் ஃபினாமினல் பிளேயிங்க. உண்மையாமே அந்த ஒரு இன்டென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தா சூப்பராக காமிச்சிருந்தாரு. ஸோ அவர் கூட சப்போர்ட் பண்ண நம்ம இந்தியன் பவுலர்ஸ் கண்டிப்பாக மறக்கவே விடாது. பும்ரா, அதாவது ஹெட் விக்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபுட் மூமெண்ட் அவர் கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து பார்த்தா பால் பண்ணி லைக் அவர் அவுட் பண்ணியிருப்பாரு. ஸோ கம்மிங் பேக் டு இந்த மேட்ச், 195 ரன் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அதுவும் ஓரளவுக்கு நல்லா விளையாண்ட மாதிரி தெரிஞ்சுது. பட் ஸ்டில் இந்தியா விடலை. அஸ்வின், எவ்வளோ பேர் வந்து பார்த்தா இன்னைக்கு அஸ்வினை ஏன் இவ்வளோ மிஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக ஒரு நேத்தன் லைனை விட கம்மியாக விக்கெட் இருக்கிற அளவுக்கு அஸ்வின் விளையாடாம விட்டுருக்காருன்னா பார்த்துக்கேன். ஒரு 20-30 விக்கெட் அவங்களுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பவுல் பண்ணாமல் இருந்திருக்காங்க, விளையாடாமல் இருந்திருக்காங்க அஸ்வின். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஆக்சுவலி அவர் ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர், அதை வந்து பார்த்தா அப்சல்யூட்லி ப்ரூவ் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக ஆஸ்திரேலியா மாதிரி இடத்துல அவர் ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமாக தான் இருக்கும். அண்ட் நீங்கள் பார்த்துருக்க முடியும், ஸ்மித்தோட விக்கெட் ஆகட்டும், லாபுஷேனோட விக்கெட் ஆகட்டும், ரெண்டுமே யோசிச்சு பாருங்களேன், ஒரு அரௌண்ட் த ஸ்டெம்பில் போட்டு ஒரு இப்படி ஒரு ஆஃப் டைன் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு எட்ஜ் வாங்கி அந்தளவுக்கு டேர்ன் இல்லை அந்த பால். ஸோ ரஹானே கேட்ச் ஆகட்டும், இல்லை ஸ்மித் வாப்ளிங், ஸ்மித் வந்து ஆக்சுவலி நம்பர் 1 டெஸ்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் கிட்ட அவ்வளோ வந்து திணறாரு இந்த மேட்ச். அஸ்வின் அந்தளவுக்கு அப்சல்யூட், அவர் யூடியூப்ல மட்டும் எனக்கு கிங்குன்னு சொல்ல முடியாது, ஸ்பின்லேயும் வந்து பார்த்தா அந்த மாதிரி கிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்ம பவுலர்ஸ் சிராஜ், ஸோ ஒரு டெபியூட்டன்ட் வந்து பார்த்தா ஆஸ்திரேலியாவில் ஒரு 145 பேஸ்லாம் இல்லைங்க, ஒரு 130+ இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா பார்த்துங்களே. சீரியஸ்லி டிசிப்ளின் பவுலிங் சொன்னாங்க. அதே மாதிரி ஐ திங்க் இங்கிலாந்துலாம் போனால் இன்னும் அவர் யூஸ்ஃபுல்லாக போடுவார்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம யாதவ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிடுச்சு, ஸோ போயிட்டாரு. ஜடுபாய், ராக் ஸ்டார் சர் ரவீந்திர ஜடேஜா, எப்பா சொல்ல வேண்டியதே இல்லை. ஐ திங்க் 2-3 வருஷமா அவர் பேட்டிங் டெஸ்ட்ல வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எப்பவுமே ரவீந்திர ஜடேஜா பற்றி பேசினா நான் ஒன்று சொல்லுவேன், ரஞ்சி ட்ரோஃபியில் ஒரே சீசனில் 3 triple 100s அடித்தது வந்து பார்த்தா நம்ம சர் ஜடேஜா தான். ஸோ இந்த சர் அப்படிங்கிற பேர் வச்சது நம்ம தலை தோனி தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த MCC டெஸ்ட்டில் ஒரு 50 அடித்து விக்கெட்ஸும் கொடுத்து வந்து பார்த்தா ஃபீல்டிங் சொல்ல வேண்டியதே இல்லை. ஐ திங்க் ரெய்னாக்கு அப்புறம் வந்து பார்த்தா இந்தியா டீமில் இந்த அளவுக்கு ஃபீல்டிங் பண்ணுறது கைஃப், யுவராஜ், ரெய்னா, அதுக்கப்புறம் நம்ம ஜடேஜாவாக தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு ஃபீல்டிங்லையும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ கம்மிங் பேக் டு 323 ரன் நம்ம இந்தியா அடித்தோம். அதில் ரஹானே ஆகட்டும், ஸோ கூட வந்து பார்த்தா கம்பைன் பண்ணி எல்லாமே பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க, ஜடேஜா இல்லை கில் இந்த மாதிரிலாம். ஸோ ஈவன் பண்ட்டு கூட ஒரு லைக் ஒரு 29 அப்படின்னாலும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஆஸ்திரேலியா பொறுத்தளவில் எப்பவும் போல் ஸ்டார்க், ஹெசில்வுட், கம்மின்ஸ், லயன், ஸோ ஒரு மிக்சடு காம்போ தான் வந்து பார்த்தா 2-3 விக்கெட்ஸ் அந்த மாதிரி பிக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 3rd இன்னிங்ஸில் 200 ரன்னுக்கு ஆல் அவுட். கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச்சு ஓகே, இன்னும் கொஞ்சம் ஆஸ்திரேலியா ப்ளே பண்ணியிருந்தா ஒரு 5th டேக்கு போயிருக்கலாம். பட் ஸ்டில் அது முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே ஆட விடல. ஒரு லாவிஷன் ஆட்டும் இல்லை ஸ்மித் அகைன், அதாவது ஸ்மித்தோட பேட்டிங் கிரிப் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை அவர் பிடிக்கும்போது நல்லா பார்த்து பாருங்க. ஸோ ஒரு மாதிரி பிடிச்சிருப்பாரு. அண்ட் ஆல்சோ அக்ராஸ் நிறைய ஆடுவார், நிறைய விரிஸ்ட் யூஸ் பண்ணுவார். மோர் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விரிஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பும்ரா பால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போல்டு அவர் நிறைய டைம் இந்த மாதிரி ஃபேஷனில் அவுட் ஆயிருக்காரு. ஒரு லெக்கில் கேட்சோ இல்லை இந்த மாதிரி போல்டோ. ஸோ ஸ்மித்தை தூக்கியாச்சு. அண்ட் லாபிஷன் சொல்ல வேண்டியதே இல்லை. ஆக்சுவலி இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்தா ஓரளவுக்கு செமையாக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். அண்ட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட மாட்டிட்டாரு. அண்ட் அதே மாதிரி நம்ம ஆசி லைன் ஆஃப் ஹெட்டு, பெயின், ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவுலர்ஸ் வந்து பார்த்தா திருப்புன்னு திருப்பி விட்டாங்க. கொஞ்சம் கடைசியில் கிரீன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாக்கு பிடிச்சி ஆடினாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 200 ரன் அடித்தாங்க. இந்தியாவுக்கு ஒரு 70 ரன் டார்கெட் தான்.
ஃபர்ஸ்ட் எடுத்துலையுமே ஷாக் நம்ம அகர்வால். ஐ திங்க் ஃபுட் மூமெண்ட் கொஞ்சம் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். அந்த பால் விக்கெட் கீப்பிங் ஸ்டார் பால் அவுட் ஆயிட்டாரு அகர்வால். அதுக்கப்புறம் புஜாரா, யூஸ்வலி புஜாரா இந்த மாதிரி ஷார்ட்ஸ் ஆட மாட்டார், ஃபுல்லர் டெலிவரிஸ். ஸோ கமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியாக அவரை தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ரஹானே அண்ட் கில். ஸோ ஏன் கில்லை வந்து கடைசியாக வந்து பேசுகிறேன்னா, ஸோ கண்டிப்பாக அவரை பற்றி தனியாக ஒன்று பேசணும். ஆக்சுவலி சப்மன் கில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 19 லைக் கிளாசிக் கிரிக்கெட்லாம் வந்து 100 கைண்ட் ஆஃப் ஆவரேஜ் வச்சிருக்காள். ஸோ அவர் நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்லேயே பார்த்துருப்போம். அப்படியே பிரிஸ்கான மனுஷன், அந்த மாதிரி தான் இருப்பார் ஒரு யங்ஸ்டரு. ஸோ என்ன லெவல் பிளேயிங்க. எனக்கு சத்தியமாக 2018 அகர்வால் டெபியூட்டில் ஒரு 70 அடிப்பார். சேம் திங் தான், பாசிட்டிவான இன்டென்ட்டு. ஒரு டிரைவ் ஆடும்போது பாருங்க அவருக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் நான் நினச்சேன் சரி அதாவது ஃப்ரண்ட் ஃபுட்ஸ் நல்லா ஆடுறாரு, ஸோ எப்படி பேக் ஃபுட் ஷார்ட் பால் ஆடுவாங்க அப்படின்ட்டு. அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு ஷாட்டாக தான் ஆடுறாரு. ஈவன் அது ஏர்லேயே போனாலுமே கண்ட்ரோல்டாக தான் ஆடினாரு. ஸோ கில் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் நமக்கு ஆயிட்டாங்க இந்த மேட்சை பொறுத்தளவில். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது போயிருக்கு. ஸோ எப்பவுமே எம்சிஜி அப்படின்னு வரும்போதே நம்ம தலை 2014 ரிட்டையர்டான மேட்ச் அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீல். ஸோ அந்த ஞாபகம் அடிக்கடி நமக்கு வந்துட்டு இருக்கும். ரியலி மிஸ்ஸிங் மகேந்திர சிங் தோனி. அது மட்டும் இல்லாமல் எம்சிஜியில் தான் இந்தியா அதிக ஓவர்சீஸ் டெஸ்ட் வின்ஸ் எடுத்திருக்காங்க 4. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொலம்பு 3 அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 36 ரன்ல ஆல் அவுட் ஆகி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஆகி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது கடைசி ஒரு 15-20 வருஷத்துல எந்த ஒரு டீமே கொடுக்கல. கண்டிப்பாக ஆல் கிரெடிட் கோஸ் டு இந்தியன் கிரிக்கெட் டீம். ஏன்னா முன்னாடி பார்த்தேன் நான் இந்த ஓவர்சீஸ் டீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப க்ளோஸாக பார்ப்பேன். ஒரு 10-12 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கேன் நல்லா க்ளோஸாக. அந்த அளவுக்கு எனக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரீஸ் இப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இதுக்கப்புறம் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அண்ட் டாமினேஷன் ஆஃப் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட் ஆகட்டும், அந்த ஹோம் டீம் வந்து என்ன மாதிரி டாமினேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதெல்லாம் தாண்டி நம்ம டீம் வந்து பார்த்தா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் 2018 ஸ்மித் வார்னர் இல்லாத ஆஸ்திரேலியா அணி கூட லைக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம கூட ஜெயிக்கல. அது ஒரு விஷயம் நல்லா நோட்டபிளா வச்சுக்கணும். இன்னைக்கு விராட் கோலியே எல்லா டீம் இந்தியானால ஜெயிக்க முடியுதுன்னா ஸோ இந்தியா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷன்ல வந்து பார்த்தா ஈடுபட்டு இருப்பாங்க, எந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து பார்த்தா நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு வழியா செகண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் வெற்றிகரமா முடிச்சிட்டோம். இன்னொரு 2 மேட்ச் தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அடுத்த ஒரு மேட்ச் அப்படிங்கிறது கண்டிப்பா மேபி இந்த மேட்சையே வந்து பார்த்தா டிட்டர்மைன் கூட பண்ணலாம். ஸோ அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது இன்னும் எந்த பிளேஸ்னே தெரியாமல் இருக்கு. அண்ட் இதுக்கு இன்னும் 9 நாள் மேட்ச் கேப் இருக்கு. அண்ட் யார் பேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மைண்ட்லேயும் ஓடிட்டு இருக்கும். த ஹிட்மேன் ரோஹித் சர்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டீமுக்கு மறுபடியும் வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு டிபேட், ரோஹித் டீமுக்குள்ள வந்தா யாரை வந்து தூக்குவாங்க அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா அகர்வால் அண்ட் கில் ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 மேட்ச் இந்த மேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அகர்வால் 2 மேட்ச் அடிக்கல. அண்ட் ஐ டோன்ட் திங்க் அகர்வால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றப்பட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அகர்வால் மாதிரி ஒரு பிளேயர்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அண்ட் அவருடைய பிளேயிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸும் நல்லா தான் இருக்கு. அண்ட் மேபி இஃப் ரோஹித் கம்ஸ் விஹாரி கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே உட்கார வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் விஹாரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு சந்திரபால் இல்லை நம்ம இந்தியாவை எடுத்துக்க லட்சுமன் அவங்கள மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் டெஸ்ட் மட்டுமே லேட்டர் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ்ல கெரியர்ல ஆடிட்டு இருந்தாங்களோ அது மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு. மேபி 2 மேட்ச் தான் அவர் ஆடி இருக்காரு. அவரு கூட சான்ஸ் இன்னும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் ரோஹித் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்தியாவில் ஒரு பிக் நேம். அண்ட் ஆல்சோ முன்னாடி லாஸ்ட் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல நல்லா விளையாண்டுருக்காரு. ஸோ அது ஒரு நோட்டபிள் பாயிண்ட். ஸோ கொஞ்ச காலமா ரோஹித் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிளே பண்ணல. ஸோ மேபி ஒரு ஸ்லிப் சான்ஸ் அவர் உள்ள வந்தா மிடில் ஆர்டர் போட கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஆர்டர் 30-40 வந்து அந்த மாதிரி கொடுத்தாங்க. அண்ட் அகர்வால் அண்ட் கில் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஓப்பனிங் வர வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இன்னும் வந்து சொல்றாங்க கில் கூட மிடில் ஆடலாம் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் கில் வந்து பாத்தீங்கன்னா 2-3 வருஷமா டாப் ஆர்டர்லேயே தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்கா இருக்கும். அண்ட் பவுலிங் மறந்துடவே கூடாது. ஷமிக்கு வேற அடிபட்டிருக்கு. யாதவ் வந்து பாத்தீங்கன்னா ரிகவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பவுலிங்ல கண்டிப்பா ஒரு நியூ பவுலர் எதிர்பார்க்கலாம். இஃப் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா இது வர முடியலனா. சைனி வந்து பார்த்தா பெஞ்சில் இருக்காரு. ஸோ நிறைய பேத்துக்கு இப்போ ஓடு மைண்ட்ல நடராஜன் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு. ஸோ பார்க்கலாம் அது எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த மெல்பர்ன் டெஸ்ட் அப்படிங்கிறது டன் அண்ட் டஸ்டட். இன்னைக்கு மேட்ச் அப்படிங்கிறது இன்னும் எத்தனையோ வருஷங்களுக்கு பெரும்பாலும் பேசப்படும். ஏன்னா ஆஸ்திரேலியா மண்ணில் வந்து பார்த்தா நம்ம விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் வந்து பார்த்தா மேட்சஸே ஜெயிச்சிருக்கோம். ஒரு 6-7 மேட்ச் 8 மேட்ச் அந்த மாதிரி தான் ஜெயிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ரஹானே
என்ன சொல்கிறது, கேப்டன் ஹெட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக அவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஃபீல்ட் செட்டப் ஆகட்டும், பவுலிங் சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு. அண்ட் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி 2 மேட்ச் கேப்டன்சி பண்ணியிருந்தாரு. அண்ட் ஓவர்சீஸில் மெயினாக நம்மளுடைய மெயின் கேப்டன் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணி டீமை ஜெயிச்சு வந்தது அப்படிங்கிறது ரஹானே சச் அ ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து இருக்கார். அண்ட் முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவருடைய பிளேயிங் டேஸ் எப்படி இருக்கும், அவர் எப்படி மாதிரி பேட் பண்ணுவார் அப்படின்ட்டு. அண்ட் கேப்டன்சிலையும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த எம்சிஜி டெஸ்ட் அப்படிங்கிறது அதோட போஸ்ட் அனலிஸ்ட் இப்போ க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன இந்த மாதிரி போஸ்ட் அனலிஸ்ட் சந்திப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த மேட்ச்சில் என்னென்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. ஏன்னா இப்போது சிட்னியில் வந்து பார்த்தா விளையாண்டா மெக்ரா ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் டே எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் ஸ்டில் அது என்ன மாதிரி ஆக போகுதுன்னு தெரியல. அண்ட் கோவிட் கேசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏதோ 5-6 வந்து பார்த்தா சிட்டியில் இருக்குது. ஸோ அதனால் இது ரீதிங்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பேசிட்டாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம், பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த டெக்கேட் அப்படிங்கிறது முடிய போகுது. ஸோ இன்னொரு 10, 20, 30 வருஷத்துக்கு கழிச்செல்லாம் இந்த மேட்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரஹானே இன்னிங்ஸ் எல்லாம் பெருசாக பேசிகிட்டு இருப்போம் மெமரிஸாக. ஸோ இப்போ கூட சச்சின், டிராவிட், லக்ஷ்மன் அவங்கள மாதிரி பெரிய பிளேயர்ஸ், கங்குலி ஆகட்டும், அவங்க விளையாடுறதெல்லாம் இன்னும் நம்ம ஹைலைட்ஸில் இந்த மாதிரி பாட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான கோலி ஆகட்டும், ரஹானே ஆகட்டும், இல்லை முன்னாடி பார்த்த மாதிரி தோனி அவங்களுடைய கெரியர் அப்படிங்கிறது இந்த வருஷம் எண்ட் ஆயிருக்கு. ஸோ இவங்களோடதெல்லாம் வந்து பார்த்தா இன்னொரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா ரொம்ப பெருசாக பேசுவாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.